ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், அவதூறு சொல்லாதே. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். யாக்கோபு 5வது அதிகாரம் 9வது வசனம். ஒருவரை ஒருவர் குறை கூறி அவதூறு சொல்லக்கூடாது என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அதாவது நாம் மட்டும் இல்லாமல் அப்படி சொல்லுகிற மற்றவர்களையும் சொல்லாதபடி நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இன்று அந்த தீர்மானத்தை எடுப்போமாக. இந்த அவதூறு சத்தியத்தை விட மிக வேகமாக பரவி செல்லும். ஒருமுறை கட்டவிழ்க்கப்பட்டு விட்டால் இந்த அவதூறை திரும்பவும் கட்டுவது என்பது ஒருவராலும் கூடாத காரியமாகும். ஒரு கிராமத்து விவசாயி இன்னொரு விவசாயியின் மீது இல்லாததும் பொல்லாததும் எல்லாம் சொல்லி அவரை பற்றி அவதூறு பரப்பி வந்தார். சில நாள் கழித்து தான் செய்தது தவறு என்று உணர்ந்து விட்டார். ஆலயத்தில் உள்ள பாதிரியாரிடம் அறிக்கை செய்தார். என் பாவங்கள் மன்னிக்கப்படுமா என்று அந்த பாதிரியாரிடம் கேட்டார். அவர் இவருக்கு ஒரு கூடை நிறைய கோழியினுடைய இறகுகளை எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டின் முன்னும் ஒவ்வொரு இறகை வைத்துவிட்டு வா என்று கூறினார். ஒரு கூடை நிறைய கோழியினுடைய இறகுகளை எடுத்துக்கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டின் முன்னும் ஒவ்வொரு இறகை வைத்துவிட்டு வா என்று பாதிரியார் கூறியவுடன் அந்த விவசாயியும் அப்படியே செய்தார். திரும்பி வந்து, ஐயா, என் பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்றா என்று கேட்டார். இல்லை, இன்னொரு காரியம் செய். நீ போட்டுவிட்டு வந்த எல்லா இறகுகளையும் போய் திரும்பவும் பொறுக்கி கொண்டு வா. அப்பொழுதுதான் உன் பாவங்கள் உன்னை விட்டு போகும், மன்னிக்கப்படும் என்று கூறினார் அந்த பாதிரியார். ஐயா, அது முடியாத காரியம். இந்த நேரம் காற்று அவற்றை அடித்து சென்றிருக்கும். எந்த திசையில் சென்றதோ யார் அறிவார் என்று அந்த விவசாயி சொன்னார். ஆம், நாம் செய்கிற சொல்கிற அவதூறு பரவி சென்றுவிடும். திரும்பவும் அதை எடுக்க முடியாது. ஆகவே நாம் எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று கேள்வி எழுப்புகிற சங்கீதம் 15 அந்த கேள்விகளுக்கு தருகிற பதிலை பாருங்கள். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்குறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். சங்கீதம் 15வது அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.